ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டெலிஷியஸான ஸ்வீட் பார்க்க போகிறோம், பிரெட் அல்வா. பிரெட் அல்வாவுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்லைசஸ் பிரெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 4 ஸ்லைசஸ்க்கு கார்னர்ஸை நம்ம கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவைன்னா கட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு 4 கார்னர்ஸையும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 பிரெட் எடுத்து இப்படி 4 கார்னர்ஸையும் கட் பண்ணிக்கிறேன். அந்த 4 கார்னர்ஸ் கட் பண்ணிங்கன்னா வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ்க்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் ஸ்லைஸையும் கட் பண்ணி வச்சுட்டு நான் இந்த மாதிரி வந்து பீசஸாக பிரெட்ஸை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்யூப் ஷேப்ஸில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா பிரெட்டையுமே. ரிமைனிங் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த பிரெட் ஸ்லைசஸ், 1/4 கப் பால், 1 கப் தண்ணி, 2 டீஸ்பூன் கோவா, 1/2 கப் சர்க்கரை, கொஞ்சோண்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடியா, ஒரு 4 ஏலக்காய் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் 3 to 4 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். நெய் நல்லா சூடான அப்புறம் போடுங்க. நல்லா வறுத்துட்டே இருக்கும் போது ஒன்ஸ் பொன்னிறமாக மாறின அப்புறம் இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெயை ஃபில் பண்ணிவிட்டு பிரெட் ஸ்லைசஸை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட்டோட 2 சைட்லேயுமே வந்து ப்ரௌன் ஆகணும். அதனால் ஒரு சைடு ப்ரௌன் ஆன அப்புறம் திருப்பி விட்டு அடுத்த சைடுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் 2 சைடுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஒரு பிளேட்டு ஒரு பவுலுக்கு. இந்த மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸ்க்கையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடுறோம். ஒன்ஸ் பிரெட் ஸ்லைசஸ் ரெடி ஆன அப்புறம் இப்போ வந்து நம்ம ஒரு தவாவில் சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். அதுக்கு 1 கப் தண்ணி, 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நல்லா தண்ணி சூடான அப்புறம் நம்ம வந்து ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பிரெட் ஸ்லைசஸை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா வற்றி பிரெட்டு வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 2 to 3 minutes வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை ஆட் பண்ணிடுங்க. பாலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. அந்த பாலும் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற ஸ்டேட்டுக்கு நல்லா கலந்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரெட் அல்வா ரெடி. ஸோ ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், ஈஸியான ரெசிபி. நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க கோவாவை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை அதெல்லாம் கூடயும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டெலிஷியஸான இம்மீடியட்டாக செய்கிற ஒரு டெசர்ட் இன்னைக்கு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறையா ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.